ஹலோ கைஸ். ஓகே, சின்ன மருமகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு நாடகம். ஸோ என்ன ஆச்சு, சேது என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு எல்லாருக்குமே இருந்தது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடிக்கார அந்த ஆள் வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி தான் காரணம் எல்லாத்துக்கும், நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சேதுவால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே அருவாளை எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி அவரை எவ்வளோ தைரியம் தான், நீ ஏன் பொண்டாட்டியே சொல்லுவ அப்படின்னு அந்த ஆளை வெட்ட வரும்போது, நீ ஏன்ப்பா இவ்வளோ கோவப்படுற, உன் பொண்டாட்டியே கேளு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தமிழை பார்ப்பாங்க. அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது தமிழும் வந்து சரி, இதுக்கு மேலே இதை மறைச்சி வைக்க முடியாதுன்றதால அவங்களும் உண்மையாக சொல்லிடுறாங்க. நான் தான் இந்த மாதிரி கால் பண்ணேன், இந்த கல்யாணத்தில் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் மாமா இந்த மாதிரி ஜெயிலுக்கு போவார் நான் நினைக்கல. ஸோ தெரியாமல் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஈஸ்வரி இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப, இவ்வளோ விலையை தொத்துங்க, அது இது ரொம்ப பேச்சு போயிட்டுருக்கோம். சேது அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு அவள் கண்ணில் அப்படியே தண்ணியாக வரும் அப்படியே. ஸோ சேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேதுவை சொல்லுவாங்க, டேய் சேது பாருடா எப்படி பண்ணிட்டாங்க பாருடா, இவளை ஒழுங்காக அடிச்சு வெளில தோத்துடா, வெட்டி போடுறா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சேதுவும் என்ன பண்ணுவார், எவ்வளோ இது மாதிரி எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அமிச்ச நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருவாளை எடுத்துன்னு வந்து அப்படியே அப்படியே அருவாளை இப்படி இது அப்படியே தமிழ்ச்செல்வி மேலே அப்படியே அருவா வரும். கரெக்டாக அப்பவும் பார்த்து தமிழ்ச்செல்வி வந்து மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போவும் சேது விட மாட்டேன்டி உன்னை வெட்டு, எல்லோரும் வந்து பிடிச்சிட்ருப்பாங்க, அவனை வந்து பிடிச்சிட்ருப்பாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அம்மா நாடி பார்த்து கண்டுபிடிப்பாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல வருவாங்க. அப்போ கூட சேதுக்கு அதெல்லாம் காதில் விழலை. யாருக்குமே அந்த விஷயம் வந்து காதில் விழலை. இந்த மாதிரி அவள் வாயும் வயிறுமா இருக்காப்பா, அவங்க தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவள் தெரியாமல் அப்படின்னு சொல்ல வருவார். உடனே ஈஸ்வர் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவளை வீட்டிலே டேரா போட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டே இதெல்லாம் நீ வந்து நம்ப இது பண்ணாத, அவளை வெளில தோத்துன்னு சொன்னோடனே சேதுவும் வந்து கான் கண்ட்ரோல் இஸ் ஆங்கர், அதனால் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவான். ஓகே, இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து சோகமாக தான் போகும் நாடகம் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கால் பண்ணிச்சு இல்லைங்களா, அந்த வீட்டிலே இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு அந்த ஃபோன் பண்ணவன் அவனை கண்டுபிடிச்சி மேபி அவன் உண்மையை எப்போ சொல்லுவான், எப்படி சொல்லுவாளான்னு தெரில. அது தெரிஞ்சால் தான் தமிழ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். பார்ப்போம் என்ன நடக்குது நீ. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து இதுதான். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் see. Thank you.